மறுக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? பாட்டு சொல்ற பாருங்க. ஞானமே ஆனபோது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதாசிவன் பேரீசன் ஆம் தொழிலது ஏரின் ஊனமில் கிரியை வித்தை உருத்திரன் லயம் போகம் ஆன பேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தன் ஆமே. நமக்கு சிவதத்துவம் தோன்றுகிற முறைதான். 5 தத்துவம் தோன்றுதா இல்லையா? அதுதான் இது. ஒன்றும் பெருசாக விரிக்க வேண்டியது இல்லை, நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது பெருமானுடைய ஞானசக்தி சுத்தமாயை நோக்குகிற போது தோன்றுகிற தத்துவத்துக்கு என்ன பேரு? சிவதத்துவம்னு பேர். சிவதத்துவம்னு பேர். அந்த சிவதத்துவத்தில் நிற்கிற பெருமானுக்கு பேர். தத்துவம் வேற, தத்துவத்தில் நிற்கிற பெருமான் வேற. புரியுதா இல்லைங்களா? இப்போ பெருமான் பரசிவமா நிற்கிறான், நம்ம யாரா நிற்கிறா? பராசக்தியா நிற்கிறான். அந்த பராசக்தி ஆன்மாவை நோக்குகிற போது ஆதிசிவன் ஆதிசக்தி, ஆதிசிவன் ஆதிசக்தி. அப்போ பெருமான் தன் சொரூப நிலையில் இருக்கிற போது அவனுக்கு என்ன பேரு? பரசிவம்னு பேரு. அவனுடைய சக்திக்கு என்ன பேரு? பராசக்தின்னு பேரு. இந்த பரசிவம் ஆன்மாக்கள் தன்னை நோக்கினா பரசிவம், ஆன்மாவை நோக்கிட்டா அவனுக்கு ஆதிசிவம். ஏன்னா உயிரை நோக்குனா அவனுக்கு என்ன வந்துடுது? கருணை. அந்த உயிருக்கு ஈடேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொழில் அங்கே வந்துடும். அப்போ அவன் என்ன செய்யறான்? மேலேருந்து கீழே இறங்கிடுறான். மேலேருந்து கீழே. சொரூப சிவம் என்பது பரசிவம் தான். ஆதிசிவனா வந்தாவே அது என்ன அர்த்தம்? தடத்த சிவன் தான். அந்த தடத்த சிவத்தினுடைய சக்திக்கு என்ன பேரு? ஆதிசக்தி. பரசிவத்தினுடைய சக்தி பராசக்தி, ஆதிசிவனுடைய சக்தி ஆதிசக்தி. இந்த ஆதிசக்திக்கு தான் திரோதான சக்தின்னு பேர். ஆதிசக்தியும் திரோதான சக்தியும் வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அப்போ இந்த ஆதிசக்தி முத்திரப்பட்டு நிற்கும். இச்சை ஞானம் கிரி, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. இப்போ திரோதான சக்தி தான் இச்சாசக்தியா நிற்கும், திரோதான சக்தி தான் கிரியாசக்தியா நிற்கும், திரோதான சக்தி தான் ஞான சக்தியாக நிற்கும். இதுல ஞான சக்தி என்பது உயிர்கள் மீது வைத்திருக்கிற அறிவு, கிரியாசக்தி என்பது உயிர் மேல் செய்கிற செயல், இச்சாசக்தி என்பது உயிர் மேல் கொண்டிருக்கிற கருணை. இதுல கருணைக்கு வேறுபாடு இல்லை, அது அப்படியே நிற்கும், அப்படியே நிற்கும். அப்போ இறைவன் தனது இச்சை ஞானம், இச்சை மன்னிக்கணும், கிரியையும் ஞானம், கிரியையும் ஞானம் என்கின்ற ரெண்டையும் கொண்டு சுத்தமாயை நோக்குகிறான். சுத்தமாயை நோக்குகிறான். நோக்குகிற போது என்ன ஆகிறதுங்க? தத்துவங்கள் தோன்றுகிறது, தத்துவங்கள் தோன்றுகிறது. இதுல நமக்கு கீழே 5 தத்துவம் சொல்றோம், அதுக்கு மேல 2 தத்துவம் இருக்கு. சிவதத்துவம், சக்தி தத்துவம், அப்புறம் நாத தத்துவம், பிந்து தத்துவம். இந்த சிவசத்துவம் சக்தி தத்துவம் என்பது சொரூபத்தில் வந்துடும், செயல்பாட்டுக்கு வராது, பொது வகையால் வரும். இதெல்லாம் எழுதி போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கும், எழுதியிருப்போம், நோட்டில் இருக்கும், பத்திரமா நோட்டில் பத்திரமா இருக்கும். அப்போ சிவம் சக்தி என்று 2, அது பொது வகையால். அடுத்தது அந்த சிவம் சக்தி சிறப்பு வகையால் வருகிற போது, சிறப்பு வகையால் வருகிற போது நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை. இப்போ நமக்கு பொதுவாக நம்ம படித்தது எத்தனை? 5 தான். சிவதத்துவம் 5 தான் படிச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே என்ன இருக்கிறது? அதுக்கு மேலே 2 சக்தி இருக்கிறது. இது சிவம் சக்தி, சிவம் சக்தின்னு 2. அதுக்கு மேலே ஆதிசக்தி, அது ஆதிசக்தி 3ஆக வரும். சரியான நேரம் எழுதி போட்டு பார்ப்போம்.
அதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறது. இப்போ இந்த 5 நமக்கு குழப்பம் இல்லை, எல்லாம் முழு உலகத்திலிருந்து நாம் படிச்சதுதான். ஆனா இது என்னதுங்க, தனது ஞான சக்தியால் சிறப்பு வகையால் நோக்கியத மாயை இருந்து மாயை நோக்குகிற போது பொது வகையால் நோக்குனா சிவம், அதே மாயையை தனது கிரியா சக்தியால் பொது வகையால் நோக்குனா சக்தி. அடுத்தது தனது ஞான சக்தியால மாயையை சிறப்பு வகையால் நோக்குகிற போது நாதம், விந்து, சாதாக்கியம், இந்த 5 வந்துடும் வரிசையா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் செய்தி. இதுக்கு மேல இருக்கிற செய்தி நம்ம அதிகமா படிச்சதில்லை, சில நேரம் சொல்லி இருக்கிறோம், இருந்தாலும் பெரும்பாலும் எல்லா பாடத்திலும் பாடியத்துல வருது. புரியுதுங்களா? இதான் நம்ம செய்தி. இந்த போட்டுக்கு மேல இருக்கிற செய்தி நமக்கு கொஞ்சம் புதிய செய்தியா இருக்கும், நம்மளே சொல்லியிருக்கிறோம், இருந்தாலும் ஞாபகத்தில் இருக்காது, அடிக்கடி கேட்ட செய்தி இல்லை. சரிங்களா? இப்போ என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, இங்க இது இடம், இதுக்கு என்ன பேருங்க? தத்துவம்னு பேரு. இது சிவம், சக்தி, நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்பதா என்னதுங்க? தத்துவம். இந்த தத்துவத்துல பெருமான் இருப்பான். அதுல பெருமானுக்கு என்ன பேருன்னா, இங்க சிவம்னு பேரு, இங்க சக்தின்னு பேரு, இங்கேயும் சிவம்னு பேரு, இங்க சக்தின்னு பேரு, இங்க சதாசிவர், மகேஸ்வரர், இங்க பிச்ச ஈசர், வித்தேஸ்வரர் சொல்லுவோம். பெருமான் தத்துவத்துக்கும் சிவம்னு பேர் இருக்கும், தத்துவத்துக்கு அதிபதியாகிய பெருமானுக்கும் சிவம்னு பேர் இருக்கும். புரியுதுங்களா? சிவம்னு சொன்னா முதல்ல தத்துவமா, தத்துவத்தில் இருக்கிற பெருமானான்னு வேறுபாடு தெரியணும். அது எப்படி தெரியும்னா, எப்படி தெரியும்? அந்த பாட்டு எந்த இடத்துல வருது, பாட்டு என்ன கருத்தை சொல்ல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அங்க சிவம்னு சொல்றது தத்துவமா, தத்துவத்தினுடைய அதிபதியா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சரி, ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது சிவன். அப்போ இறைவன் தனது ஞான சக்தியை மட்டும் தொழில்படுத்துகிற போது அவனுக்கு சிவம்னு பேரு. மேல விட்டுருங்க. இப்போ என்னது? நாத தத்துவத்தில் இருக்கிற பெருமான், நாத தத்துவத்தில் இருக்கிற பெருமானுக்கு என்ன பேரு? சிவன்னு பேரு, சிவம்னு பேரு. அப்ப அவன் என்னவா இருப்பான்? ஞான வடிவா நிற்பான், ஞான வடிவா நிற்பான். அவன் சக்தி தத்துவத்தில் நிற்கிற போது கிரியா சக்தியா மட்டும் நிற்பான். தொழிலே ஆனபோது சக்தி. பாட்டு பாருங்க, ஞானமே ஆனபோது மேற்கூறிய சிவசக்தி 3 சிவசக்தி 3 யாண்டும் ஒரு பெற்றித்தாய் வியாபரிக்கும் இச்சையை ஒழிந்த வழி 2 ஏனைய 2 இச்சையில வேறுபாடு இல்லை. அப்போ எதுல வேறுபாடு? ஞானத்திலையும் கிரியையில தான் வேறுபாடு. அந்த 2 ஞானமே ஆனபோது சிவன், ஞானமே ஆனபோது சிவன், ஞானமேயாய் வியாபரிக்கும் சிவம் எனவும், ஞானமாகவே எனவும். தொழிலே ஆனபோது ஞானம், தொழிலே ஆனபோது ஞானம். இந்த ஞானம் என்பது எதை குறிக்கிறதுங்க? சக்தியை குறிக்கிறது. இந்த இடத்துல ஞானம் என்பது சக்தியை குறிக்கிறது. தொழிலே ஆனபோது சக்தி, தொழிலே ஆனபோது சக்தி. அந்த ஞானத்துக்கு ஒரு சக்தின்னு எழுதிக்கங்க, சக்தினால எழுதிக்கங்க. கிரியையே ஆய் வியாபரிக்கின்ற சக்தி எனவும், கிரியையாய் வியாபரிக்கும் சக்தி எனவும். ஒக்கில் ஈனமில் சதாசிவன். ஞானமும் கிரியையும் சமமா நிற்கிற போது, ஞானமும் கிரியையும் சமமா நிற்கிற போது அவனுக்கு என்ன பேரு? சதாசிவன். ஞான கிரியைகளாகிய இவரும் ஒத்து வியாபரிக்கின் மேம்பட்ட சதாசிவன் எனவும். தொழிலது ஏரின் பேரீசன் ஆம், தொழிலது ஏரின்
பேரீசன் ஆம். தொழில்னா கிரியை. கிரியை என்னது அதிகமா இருக்கு அப்படின்னா ஞானம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தொழிலதி ஏறின்னு என்னன்னு அர்த்தம்? ஞானமும் கிரியையும் கலக்கிற போது தொழில் அதிகமா இருக்கு. அப்ப கிரியை என்ன இருக்கும்? ஞானம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஞானம் கம்மியா இருக்கு அப்படி இருந்தா அவனுக்கு என்ன பேரு? மகேசன். ஞானம் குறைந்து கிரியை ஏறி வியாபரிக்கின் மகேசன் எனவும். கிரியை ஊனமேல். கிரியை ஊனமேல் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிரியை கம்மியா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞானம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கிரியை கம்மியா இருக்கு, ஞானம் அதிகமா இருக்கு. கிரியை ஊனமேல் கிரியை குறைந்து ஞானம் ஏறி வியாபரிக்கின்ற சுத்தவித்தை எனவும் ஐவகைப்பட்டு. சரியா? இந்த 5 இதெல்லாம் பல காலம் படிச்சதுதான். சரியா? எனவே அப்படி ஐவகைப்பட்டு லயம் போகம் பேரான அதிகாரத்தோடு அவ்லயம் போகம் பெரிதாகி அதிகாரம் என மூன்றாய் அடங்கும். மூன்றாய் அடங்கும். அவ்வவத்தைகளையும் அதிகரணத்தன் பொருத்தரலாமே. அவத்தைக்கு ஏதுவாய் யாங்கனம் வேறுபட்ட ஆதாரங்களை உடையனாய் மகாருத்துரன் ஒருவனே அவ்வவர் பெயர் பெற்று நிற்பன் என்க. எப்படி சக்தி பல பேர் பெற்று நின்றாலும் ஒரு சக்தியோ அதுபோல சிவமும் ஞானம் ஏறுகிற போது ஒரு பேர் பெற்று நிற்பான். கிரியை ஏறுகிற போது ஒரு பேர் பெற்று நிற்பான். ஞானம் கிரி சமமா இருந்தா ஒரு பேர் பெற்று நிற்பான். கிரியை குறைஞ்சு ஞானம் ஏறினா ஒரு பேர் பெற்று நிற்பான். ஞானம் குறைஞ்சு கிரியை ஏறினா ஒரு பேர் பெற்று நிற்பான். ஆனா தொழில தான் வேறுபாடு, செய்யற ஆள்ல வேறுபாடு இல்லை. வேற ஆள்ல வேறுபாடு இல்லை. எனவே அவனுக்கு என்ன கிடையாது? அவர் பலரல்ல. ஒருவன் தான் தொழில் பற்றி பல்வேறு பெயர் பெற்று நிற்கிறான். லய சிவம், போக சிவம், அதிகார சிவம். இந்த 5ல யாரு லய சிவம்? இந்த 5ல யார் லய சிவம்? இந்த 2 என்ன சிவம்? லய சிவம் ஆறு. நாதம் விந்து. நாதம் விந்து என்பது லயம். நாதம் விந்து லய சிவம். சதாசிவ தத்துவம் போக போக தத்துவம். கீழே இருக்கக்கூடிய 2ம் அதிகார தத்துவம். லய சிவம், போக சிவம், அதிகார சிவம். மேல இருக்கிற 2 லய சிவம், நடுவில் இருக்கிறது போக சிவம், கீழே இருக்கிறது அதிகார சிவம். அப்போ 5ஆ சொல்லலாம், 3ஆ சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஆள் ஒரு ஆள் தான். ஆளு ஒரு ஆள் தான். சரி, முனிவர் உரை பாருங்க. மேற்கூறி போன்ற சிவசக்தி 3னுள் யாண்டும் ஒரு பெற்றியதாய் வியாபரிக்கும் இச்சையை ஒளிந்த ஞான கிரிகைகள் 2ம் தனித்தனி வியாபரித்தலாலும் ஒத்து வியாபரித்தலாலும் தம்முள் ஏறி குறைந்து வியாபரித்தலாலும். 3 வகையா தொழில்படும். தனித்தனியா நிற்கும், சமமா நிற்கும், ஒன்று ஏறி ஒன்று குறைஞ்சு நிற்கும். சரியா? தனித்தனியா நிற்கும் போது ஞானம் தனியா நிற்கும், கிரியை தனியா நிற்கும். 2 ஆயிடுச்சு. ஒத்து நிற்கும் போது 1 ஆயிடுச்சு, 3. அப்புறம் ஞானம் ஏறி கிரியை குறையிறது 1, கிரியை ஏறி ஞானம் குறையிறது. அப்போ 5 ஆயிடுச்சா இல்லையா? அந்த 5 3ஆ சொல்றாரு பாருங்க. தனித்தனி வியாபரித்தலாலும் ஒப்பு வியாபரித்தலாலும் தம்புள் ஏறி குறைந்து வியாபரித்தலாலும் சிவம், சக்தி, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்தவித்தை என்று ஐவகைப்பட்டு. இதெல்லாம் நல்லா ஞாபகம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், எதுவுமே தெரியாது இல்லை. ஆனால் தனியாக அந்த புத்தகத்தை கொடுத்து இந்த பத்தியை படிங்கன்னா புரியல. புரியுதா இல்லையா? ஏன்னா நம்ம அவரோட நடைய பயிலலை. முனிவருடைய நடை பயின்றோம்னா நமக்கு இதை கொடுத்தா படிக்கலாம், புரிஞ்சிடும். நம்ம முதல்ல என்ன செய்யணும்? முனிவர் நடைய பயிலணும். அப்போதான் பாட்டும் பொருளும் விளங்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் கேட்டு கேட்டு விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நடைய பழகிட்டா நம்ம படித்தாவே சில செய்திகள் எல்லாம் புரியுதோ இல்லையோ, எல்லாம் புரியணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏதோ ஒரு 20 விழுக்காடு 30 விழுக்காடு அப்படியே அவர் நடைய படித்து நமக்கு புரிஞ்சுதாவே நம்ம அறிவு கொஞ்சம் விளங்கி இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ அவர் அதை படித்தா
அது அப்படியே பொருள் படிக்கும்போது என்ன சொல்ல வராருன்னு நம்ம கூடவே புரிஞ்சுக்கிட்டே வரணும். உரை புரியணும். சரி. ஐவகைப்பட்டு லயம் போகம் அதிகாரம் என மூன்றாய் அடங்கும் அவத்தைகளையும் அவத்தைக்கு ஏதுவாய் அங்கனம் வேறுபட்ட ஆதாரங்களையும் உடையனாய். அவத்தைக்கு ஆதாரங்களை தனக்கு இடமா, தத்துவத்தை தமக்கு இடமாக கொண்டு உடையனாய். உருத்தரன் ஒருவனே அவ்வளவு பெயர் பெற்று நிற்பன். ஒருத்தன் யாரு? மகாசங்கார கடவுள். உருத்திரன் என்பது முதல்ல சொன்ன உருத்திரன் கிடையாது. அதான் சொன்னாரு என்னது, மகா உருத்திரன். சிவபெருமானுக்கு என்ன பேரு? மகா உருத்திரன். ஏன்னா உருத்திரர் மலர்னு சொல்லி குழம்பக்கூடாது. அப்போ உங்க உருத்திரன் என்பது யாரை குறிக்குது? பரசிவத்தை குறிக்குது. பரசிவத்துக்கு உருத்திரன் பேர் இருக்கு. சரியா? உருத்திரன் என இயையும் ஈண்டு உருத்திரன் என்றது. இங்க பரசிவம் என்பதுதான் உருத்திரனா சொல்றார். அவனுக்கும் உருத்திரன் என்னும் பெயர் உண்மையின். ஏன் அவன் உருத்திரன் சொன்னா அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. சிவபெருமானுக்கும் உருத்திரன் என்ற ஒரு பேரு இருக்கு. அதனால அவன் உருத்திரன் என்று சொல்றார். இவ்வளய போகம் என சுட்டு வருவித்துரைக்க. லயம் போகம் அதிகாரம்னு வர இடத்துல இவ்வளயம் சுட்டு, இவ்வளயம் இந்த லயம், இந்த அதிகாரம், இந்த போகம் என்று அதை சுட்டு வருவித்து பொருள் செய்யுங்க. ஆனபோது என்பதனையும் பெருநிலை ஏகாரத்தையும் தொழில் என்பதோடு கூட்டுக. புரியுதா? ஆனபோது தொழிலே ஆனபோது சக்தி, தொழிலே ஆனபோது சக்தி. ஏகாரத்தை வருவிச்சுக்கணும். பாட்டில் இருக்கா இல்லையான்னு இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் என்ன செய்யணும்? ஏகாரத்தை நீங்க வருவிச்சுக்கணும். அது பிரிநிலை ஏகாரம். சரி. பின்வந்த ஞானம் சக்திக்கு பரியாய பெயராய் நின்றது. பின்வந்த ஞானம், முன்ன வந்த ஞானம், பின்ன வந்த ஞானம். என்னது? முன்ன வந்த ஞானம், பின்ன